கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் அவர்கள் அதற்கு கவனம் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலியான வாக்குறுதிகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பதை விடுத்து இந்த அரசு உண்மையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்படாமல் பார்க்க வேண்டும். ஒருவேளை பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏமாற்றப்படாத வகையில் அவர்களுக்கு எப்படி உதவுவது என்பதை பற்றியும் தமிழக அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே இதுல முடிவெடுக்கக்கூடியது மேலாண்மை வாரியம் தான். அவங்க தான் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்ற ஆண்டு அல்லது முந்தைய ஆண்டு நான் நினைக்கிறேன், சரியா ஆண்டு நினைவில்லை, ஷெகாவத் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. நீர் பாயக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்காத வகையில் தான் எதுவும் செய்யணும். அவருடைய சம்மதம் இல்லாமல் எந்த ஒரு புதிய அணையையும் கட்டுமானங்களையும் யாரும் கொண்டு வர முடியாது. முன்னாடி ஏற்கனவே சொல்லிருக்கேன், இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சொன்னது இப்பதான் எனக்கு தெரியும். அதனால மத்திய அரசாங்கம் ரொம்ப தெளிவா இருக்குது. கர்நாடக அரசாங்கம் வரக்கூடிய தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க சில நடவடிக்கைகள் எடுக்கலாம். மத்திய அரசாங்கம் ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்காக மீண்டும் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை அங்கே உருவாக்கி அங்கு வாழக்கூடிய தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். அப்படி ஒரு நிகழ்வு நடக்காத வகையில் கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீது மத்திய அரசாங்கம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். இல்ல, நான் இதை அதாவது கோயிலுக்குள்ளால செருப்போட போகக்கூடாது, அது முறைதான். அவர் அப்படி ஒரு இது சொல்றாருன்னு சொன்னாச்சுன்னா, ஏன்னா அங்க கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி சாமியை தனியா எடுத்து வச்சிருப்பாங்க. அப்படி சில முறைகள் இருக்கலாம். அதை நான் ரொம்ப ஆணைகள் இருந்திருக்கும், கட்டுமான பணிக்கு பார்க்க போயிருக்கும் போது இருந்திருக்கலாம். அது நான் பெருசா எடுக்கல. அறநிலையத்துறையுடைய அமைச்சர் அவர்கள் ஆலயங்களுடைய மேன்மையை காக்கக்கூடிய வகையில் கவனமாக செயல்பட வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறேன். இந்திரா காந்தி அம்மையாருடைய காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய வேகம் இருந்த காரணத்தினாலும் அந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படாமல் போனதோடு கூட 1970ஆம் ஆண்டு அப்பகுதி விவசாயிகள் மற்றும் தமிழக அரசாங்கம் தொடுத்திருந்த வழக்குகளையும் திரும்ப பெற்றார்கள். இதனுடைய விளைவு ஏற்கனவே 1924ஆம் ஆண்டு அன்று ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புதிய அணைகள் எதுவும் கட்டக்கூடாது. ஆனால் 1958 துவங்கி 79 வரைக்கும் புதிய அணைகள் கட்டிக்கொண்டே இருந்தார்கள். 4 புதிய அணைகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. 5வது அணை கட்டுவதற்கு முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இதனை தடுக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்திற்கு வரவேண்டிய நதிநீர் பங்கீடு
தடை செய்யப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி